Hi students, welcome to Indian IAS Academy. So video la enakku ungal mama details la so நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா JDO TNEB MBA இந்த எல்லா எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்திருக்கு. சோ மிக விரைவில் கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. சோ அது என்ன தகவல் அப்படிங்கறத நம்ம இதுல பார்க்க போறோம். தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அதே மாதிரி வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேம் டைம் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு சேரும். சரிங்களா? நார்மலா JDO எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சிவில் ஸ்டூடண்ட்ஸ் எலிஜிபிள், TNEB ல டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் EEE ECE ரெண்டு பேருமே எலிஜிபிள். இது இல்லாம CSE ITM கூட எலிஜிபிள் தான். சரிங்களா? இது இல்லாம MBA பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் எலிஜிபிள். இது இல்லாம ஃபோர்மேன் எக்ஸாமும் வரும். ஃபோர்மேன் பொறுத்த வரைக்கும் முழுக்க மெக்கானிக்கல் தான் எலிஜிபிள். இது எல்லாத்துலயுமே இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் எழுதலாம், டிப்ளமோ முடிச்சவங்களும் எழுதலாம். எக்ஸாம்கான சிலபஸ் வந்து டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா? இப்ப அந்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி JDO TNEB MBA இந்த எல்லாத்துக்குமே நம்ம அகாடமில ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல் எல்லாமே ரெடியா இருக்கு. ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர்ல கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரீசெண்டா தான் JDO-க்கான கவுன்சிலிங் முடிஞ்சிருந்தது. ஓகேவா? போன JDO-க்கான கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா தான் முடிஞ்சிச்சு. சோ JDO-க்கான கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டை பத்தி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சோ கூடிய விரைவில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதே மாதிரி இந்த TNPSC-யோட கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல்ல தான் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிருந்தாங்க. திரும்ப ஒரு அப்டேட்ல இதுல தான் TNEB MBA இதெல்லாமே சேர போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களா கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ்ல JDO ஃபோர்மேன்லாம் வந்துரும். ஓகேவா? இதுல MBA TNEB டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எல்லாமே சேர்க்க போறாங்க. அப்ப இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா ஒரு 3 அல்லது 3.5 மாசம், ஓகேவா? மேக்ஸிமம் 3 மாசம் அல்லது 3.5 மாசத்துக்குள்ள எக்ஸாம் வச்சிருவாங்க. அதனால படிக்க ஆரம்பிங்க. நம்ம டெக்னிக்கல் சிலபஸ் படிக்கணும், GS படிக்கணும், மேக்ஸ் போட்டு பார்க்கணும், தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் சைட் பை சைட் ரெடி ஆகும். சோ இது எல்லாமே இருக்கு அப்படிங்கிறப்ப தயவு செய்து படிக்க ஆரம்பிங்க. நம்ம அகாடமில ஜாயின் பண்ணி கண்டிப்பா நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? சோ மெட்டீரியல் ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் தனித்தனியாவும் கொடுக்குறோம், மொத்தமாவும் கொடுக்குறோம். ஆன்லைன் கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோ கிளாஸஸ் தான், ஆன்லைன் டெஸ்ட் PDF தான். ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல், GS, மேக்ஸ், தமிழ் எல்லாத்துக்குமே வந்துரும். மெட்டீரியல் டெக்னிக்கலுக்கு வந்துரும். சேம் டைம் அதுக்கான GS-க்கான ஒன்லைனரும் நம்ம போட்டுருக்கோம். ஒன்லைனர் மெட்டீரியல். ஓகேவா? எல்லாமே தனித்தனியா வேணாலும் வாங்கிக்கலாம், இல்ல மொத்தமா கம்பைன்ட் கோர்ஸா வாங்கினாலும் நீங்க வாங்கிக்கலாம். ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 3 நம்பர்ல எந்த நம்பர்ல கனெக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்களோட இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தயவு செய்து தெரியப்படுத்துங்க. எல்லாமே படிங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.